மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சந்திப்பிழை. சந்திப்பிழை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புதிய பாடத்திட்டத்தில் வந்து நம்மளுக்கு அழகு ஒண்ணுல ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு இது சந்திப்பிழை என்பது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 2010 அது அந்த வாக்குல வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ல வந்து தமிழ்ல வந்து சந்திப்பிழை ஒரே ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த ஒரு கேள்வி யார் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலைன்ற அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். புரியுதுங்களா? மற்றபடி எல்லாமே எளிமையா இருக்கும். அதுல வந்து 97, 98, 99 இந்த இந்த மதிப்பெண்கள் தான் வெற்றியை தீர்மானிக்கிற போல இருக்கும். அதுல சந்திப்பிழை ஒரே ஒரு கொஸ்டின் வரும். அப்ப சந்திப்பிழை வந்து ஆனா இந்த முறை நம்மளுக்கு ஒரு முக்கியமான தலைப்புல கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சம் 3 சந்திப்பிழையாவது நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அழகு ஒண்ணுல உங்களுக்கே தெரியும், மதிப்பெண்கள் அதிகம். அதுல சந்திப்பிழைக்கு வந்து முக்கியத்துவம் அதிகமா இருக்கும். இதுல நம்ம வந்து சந்திப்பிழையில வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சந்திப்பிழை என்பது கசட தவறான்னு சொல்றோம் இல்லையா? வல்லினம் கசட தவறல ரவை தவிர்த்து க இக்கு இச்சு இத்து இப்பு இது எங்கு மிகும் மிகாது இதைதான் நம்ம பார்க்க போறோம். அதாவது சொற்கள் ஒன்றோடு ஒன்று புணரும் பொழுது குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும்தான் வல்லெழுத்து மிகுந்து ஒலிக்கும். எல்லா இடத்துலையும் ஒலிக்காது. எந்தெந்த இடத்துல வந்து வல்லினம் மிகுந்து ஒலிக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். வல்லினம் மிகும் இடங்கள் ஆ இ உ என்னும் சுட்டெழுத்துக்கு பின்னும் ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் வல்லினம் மிகும். உங்களுக்கு தெரியும் சுட்டெழுத்துக்கள் நம்மளுக்கு இந்த அழகு ஒண்ணுலதான் இருக்கு. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இந்த சுட்டெழுத்துக்கள் ஆ இ உ சுட்டெழுத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆ இ உ. ஆ என்பது செய்மை சுட்டு, ஈ என்பது அண்மை சுட்டு, அங்க அது வந்து செய்மை, இங்கே அண்மை. ஊ என்பது தொலைவிலும் இல்லாமல் அருகிலும் இல்லாமல் உள்ள நடுவில் உள்ளதை குறிப்பது ஊ, வழக்கிழந்து போன சுட்டெழுத்து. ஊ என்னும் சுட்டெழுத்து. அப்ப ஆ இ ஊ என்னும் சுட்டெழுத்தின் பின்னும் ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் ஏ. இப்ப பாருங்களேன், ஆ கூட்டல் பள்ளி அப்பள்ளி, ஈ கூட்டல் சிறுவன் ஆ பள்ளி அப்பள்ளி, இ சிறுவன் இச்சிறுவன், உ கூட்டல் குருவி உக்குருவி, ஏ கூட்டல் பேருந்து எப்பேருந்து. புரியுதுங்களா? அப்ப ஆ இ உ என்னும் சுட்டெழுத்து ஏ என்னும் வினா எழுத்தின் பின் வல்லினம் மிகும். பிரித்து எழுதுகளை கூட பாத்தீங்கன்னா சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுவதற்கும் இது ரொம்ப பயன்படும். புரியுதுங்களா? அதனால வந்து சந்திப்பிழை என்பது பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுவதற்கும் பயன்படும். எப்படின்னு பாப்பீங்க. அந்த இந்த எந்த என்னும் சொற்களின் பின், ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா சுட்டு வினா இவற்றின் திரிபுகள் அப்படின்வாங்க. இப்ப அந்த இந்த என்பது வந்து சுட்டு திரிபு, எந்த என்பது வந்து வினா திரிபு. வினா திரிபுனா வினா எழுத்து ஏவுல இருந்து உருவானது, சுட்டு திரிபுனா சுட்டு எழுத்து ஆயில இருந்து உருவானது. புரியுதுங்களா? சுட்டு வினா இவற்றின் திரிபுகள் அந்த இந்த எந்த. அந்த புலி வல்லினம் மிகும். இந்த கிணறு வல்லினம் இக்கு மிகுந்திருக்கு பாருங்க. எந்த செயல் ஈச் மிகுந்திருக்கு. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது அங்கு இங்கு எங்கு ஆங்கு ஈங்கு யாண்டு ஆகிய இடப்பெயர்கள். இது எல்லாமே இடப்பெயரை குறிப்பது தான். அங்கு இங்கு எங்கு ஆங்கு ஈங்கு இதெல்லாம் பாருங்களேன். ஆங்கு ஈங்கு யாண்டு இது எல்லாமே இடப்பெயரை குறிப்பது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப பாருங்க, அங்கு சென்றான், இங்கு கண்டான் இக்கு மிகுந்திருக்கு, எங்கு பார்த்தான் இப்பு, ஆங்கு தேடினர் இத்து, ஈங்கு கேட்டனர் இக்கு, யாண்டு சென்றது இச். அப்ப இந்த அங்கு இங்கு எங்கு ஆங்கு ஈங்கு யாண்டு இது எல்லாம் வந்து அதுக்கு பக்கத்துல கசதப வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். புரியுதுங்களா? இதுல ஒவ்வொரு விதியை நீங்க வந்து தெளிவாக புரிந்து கொண்டு வச்சிருக்கணும். புரியுதுங்களா? குருட்டு மனப்படம் இது பண்ணவே கூடாது. ஒன்னொன்னு என்ன ஏதுன்றது தெரியணும். புரியுதுங்களா? வினா எழுத்து சுட்டு எழுத்துனா என்ன நம்ம தெரிஞ்சுட்டோம். இப்போ அடுத்து ஒவ்வொரு தலைப்பையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இது நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ல நம்ம கிளியரா அட்டன் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது அப்படி இப்படி எப்படி என்னும் சொற்களின் பின் அப்படி படித்தான்
இப்படி கூறினான், எப்படி கேட்டான், எல்லா இடத்துலையும் பாருங்களா வல்லினம் மிகுந்தது. அப்படி இப்படி எப்படி, புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்க வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது இது பாருங்க, இனி தனி மற்ற 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 என்னும் சொற்களின் பின். இதெல்லாம் அடிக்கடி நடுவில் நம்மளுக்கு வரக்கூடிய சொற்கள் தான். இனி செய்யலாம், இனி செய்யலாம். தனி குடித்தனம் இல்ல தனி பிறவி எதனால எடுத்துக்கலாம். மற்ற காணலாம், மற்ற சிறுமி, மற்றை செல்வம், புரியுதுங்களா? இப்ப இந்த சொற்கள்லாம் நல்லா நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். இனி தனி மற்ற மற்ற மற்றை என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். நிலைமொழி உயிரீறு நிறைய வர்றது இதுதான். நிலைமொழி உயிரீறு. அடுத்து வருமொழி வல்லினமாக வந்தால் நிலைமொழியின் உயிரீறு அப்படின்னா என்ன? இங்க பாருங்க, இன் கூட்டல் இ, இன் கூட்டல் இ. இந்த இ என்பது உயிரீறு. அப்படி உயிரீறு வந்துச்சுன்னா கசதவ வந்தா வல்லினம் மிகும். பனி துளி. ஆழி பேரலை, ஆழி எப்படி பிரிக்கலாம்? இழ் கூட்டல் ஈ, இப்படிதானே பிரியும். அப்ப உயிரீறு வந்துச்சுன்னா கசதப, வருமொழியில கசதப வந்தா வல்லினம் மிகும். நிலைமொழியில் உயிரீறு வந்து வருமொழியில் கசதப வந்தால் வல்லினம் மிகும். மறக்கவே கூடாது. ஏறக்குறைய வந்து இது நம்மளுக்கு அதிகமா கேட்கறது, நம்மளுக்கு வர்றதுல எல்லாமே இது அதிகமா இருக்கும். அடுத்தது மிக முக்கியமானது வந்து நம்மளுக்கு அடிப்படை மட்டும் இப்ப தெரிஞ்சுங்க. நம்மளுக்கு வேற்றுமை தொகை அப்படின்றது நம்மளுக்கு தனியா சிலபஸ்ல இல்லை. ஆனா வேற்றுமை தொகை அடிப்படை புரிதல் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். உங்களுக்கு தெரியும், முதலுக்கு வேற்றுமை கிடையாது. அதுக்கு அடுத்தது ஐ ஆல், அடிப்படையில ஐ ஆல் கு இன் அது கண், லாஸ்ட்ல கிடையாது. இப்ப இரண்டாம் வேற்றுமை அப்படின்றப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நீங்க. தொகை என்ற சொல் மறைந்து இருத்தல்னு பொருள். தொகைனாலே மறைந்து இருத்தல். அப்ப வேற்றுமை தொகை அப்படின்னா வேற்றுமை உருபு அங்க மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப இது பாருங்க, இரண்டாம் வேற்றுமை விரி அப்படின்னா வெளிப்படையா தெரிஞ்சிருச்சுன்னா அது வந்து விரி. இப்ப பாருங்களேன், கதை கேட்டான் இப்படி இருக்குன்னு வச்சுங்க. கதை கேட்டான் அப்படின்னா இது இரண்டாம் வேற்றுமை தொகை, இரண்டாம் வேற்றுமை தொகை இது. அப்ப இந்த கதை கேட்டான்ற இடத்துல இக்கு வரக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு விதி என்ன சொல்லுதுன்னா இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும்னு சொல்லுது. அப்ப இரண்டாம் வேற்றுமை விரி என்பது வெளிப்படையாக தெரியுது. கதையை கேட்டான் இக்கு வரும். நூல் கற்றான்னா இக்கு வரக்கூடாது. நூலை கற்றான் அப்படின்னா இக்கு வரும். புரியுதுங்களா? அதான் வந்து விரி. அடுத்தது நான்காம் வேற்றுமை விரி. நான்காம் வேற்றுமைனா இங்க பாருங்க, ரெண்டு வந்து ஐ வெளிப்படையா வர்றதுனால விரி. அடுத்தது 3 4க்கு வாங்க. 4 வந்து கு, கு வெளிப்படையா வந்துருச்சு, வந்ததுனால இது பேர் வேற்றுமை விதி. இதே கல்லூரி சென்றான்னா இச்சு வரக்கூடாது. கல்லூரி சென்றான்னா, அதே கல்லூரிக்கு அப்படின்றப்ப இங்க இச்சு போட்டு எழுதணும். வேலைக்கு கூலி, வேலைக்கு கூலி. புரியுதுங்களா? அப்ப விரி என்பது வெளிப்படையாக வருதல். தொகை, இப்ப அடுத்து நம்ம தொகையும் பார்ப்போம். தொகை என்பது மறைந்திருத்தல் தான் தொகை. புரியுதுங்களா? பாருங்களா, ஆறாம் வேற்றுமை தொகை அக்ரீனை பெயர்களுக்கு பின். ஆறாம் வேற்றுமை தொகைன்னு மட்டும் சொல்லல, ஆறாம் வேற்றுமை தொகையில் அக்ரீனை பெயர்களின் பின். அக்ரீனை பெயர்களின் பின் குதிரை செவி, குதிரைனது செவி, குதிரைனது. ஏன்னா ஆறாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை வந்து அது, குதிரையினது செவி. அப்ப ஆறாம் வேற்றுமை தொகையில் இது வந்து அக்ரிணை பெயர். அப்ப வல்லினம் மிகும். நாய்க்கால் சிறுவிரல் நாலடியார்ல வரும் இல்லையா, நாய்க்கால் இக்கு வரணும். புரியுதுங்களா? அப்ப ஆறாம் வேற்றுமை தொகையில் அக்னிணை பெயர்களின் பின், இதெல்லாம் அக்னிணை, குதிரை நாய், புரியுதுங்களா? அது எல்லாமே அக்னிணை பெயர்களின் பின் மிகும். அடுத்தது ஏழாம் வேற்றுமை தொகையில், ஏழாம் வேற்றுமை அப்படின்றப்ப கண், ஏழாம் வேற்றுமை. கண் என்பது என்ன அப்படின்னீங்கன்னா
ஒரு இடத்தை குறிப்பது. இடம், கண் என்பது இடத்தை குறிப்பது. அப்ப குடி பிறந்தார், குடி பிறந்தார் அப்படின்னா குடி கண் பிறந்தார் அந்த இடத்தில். புரியுதுங்களா? அடுத்தது பள்ளிக்கண் கூடும் இடம், பள்ளிக்கூடம். அப்ப ஏழாம் வேற்றுமை தொகையில், தொகையில் வல்லினம் மிகும். ஏழாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும், மறக்கவே கூடாது. அதுக்கு அடுத்தது 2, 3, 4, 5 வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையில். 2, 3, 4, 5 வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையில். இதுக்கு நல்லா கவனிங்க. தொகை என்பது மறைந்து வருவது. இப்ப பாருங்களேன், நீர் குடித்தான்னு வச்சுங்க. நீர் குடித்தான் அப்படின்னா அது வேற்றுமை தொகை. நீரை குடித்தான்னு வரணும், ஆனா அதுல ஐ மறைஞ்சிருக்கிறதுனால நீர் குடித்தான் என்பது இரண்டாம் வேற்றுமை தொகை. அதே நீரை குடித்தான்னா இரண்டாம் வேற்றுமை விரி, நீர் குடித்தான்னா. அதே நீர் குடம்னு வச்சுங்க, பாருங்க, நீர் குடம் அப்படின்னா நீரை உடைய குடம். இடையில ஒரு சொல் போடுறோம் இல்லையா, உடைய, அப்படி போட்டாதான் பொருந்தும். நீரை குடம்னா அர்த்தம் வரல. அப்ப உருபும் பயனும் உடன் தொக்க தொகைனா அந்த உருபோட ஒரு சொல்லையும் சேர்த்து போட்டாதான் பொருந்தும். நீரை உடைய குடம், நீர் குடம். புரியுதுங்களா? அப்ப இது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையில வல்லினம் மிகும். அடுத்தது பருத்தி துணி, பருத்தியால் ஆன துணி. பருத்தியால் துணினாலும் பொருந்தாது, பருத்தியால் ஆன துணி. அப்ப பருத்தி துணி, அதுவும் ஏன்னா இது மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையிலும் மிகுது. அடுத்தது மதுரையின் பாதை. புரியுதுங்களா? மதுரைக்கு செல்லும் பாதை, மதுரைக்கு செல்லும் பாதை, மதுரை பாதை. அடுத்தது விழியிலிருந்து வழியும் நீர். இருந்து, இன், இருந்து ரெண்டும் ஒரே பொருள். ஐந்தாம் வேற்றுமை உருவு பயனும் உடன் தொக்க தொகை. விழியிலிருந்து வழியும் புனல், விழியின் இருந்து வழியும் புனல். அப்ப இது கொஞ்சம் நல்ல ஞாபகம் வச்சு. அப்ப உடன் தொக்க தொகை எது எதுக்கெல்லாம் வரும்னா 2, 3, 4, 5. இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனுடன் தொக்க தொகை, மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனுடன் தொக்க தொகை, 4, 5 எல்லாம் பாருங்க எப்படின்னு புரியுது பாருங்க. நீர் குடம், நீரை உடைய குடம். அப்ப இது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனுடன் தொக்க தொகை அப்படின்றது புரிஞ்சுக்கணும். அதனால வல்லினம் மிகுது. பருத்தி துணி, பருத்தியால் ஆன துணி. மதுரைக்கு செல்லும் பாதை, இப்பு. விழியின் வழியும் புனல். விழியிலிருந்து எப்பயுமே தெரிஞ்சுங்க, இன் ஐயாவுக்கு இன்னன்றோம் இல்லையா, இந்த இன்னோட பொருள் என்னன்னா இருந்து, இருந்துன்னு அர்த்தம் சொல்லு. அப்ப விழியின் வழியும் புனல்னாலும் ஒண்ணுதான், விழியிலிருந்து வழியும் புனல்னாலும் ஒண்ணுதான். வன்தொடர் குற்றியல் உரம் உங்களுக்கு தெரியும். குற்றியல் உரம் பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். குற்றியல் உரத்துல பாத்தீங்கன்னா ஈற்ற அயல் எழுத்து தான் தீர்மானிக்குது. குசுடு துபுரு அப்படின்ற எழுத்துக்கள் வந்தாலும் ஈற்ற அயல் எழுத்து தீர்மானிக்குது. ஈற்ற அயல் எழுத்து இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு வந்துச்சுன்னா அது வன்தொடர் குற்றியல் உரம். இப்ப பாருங்க, ஈற்ற அயல் எழுத்து இத்து வந்திருக்கு, அப்ப இது வன்தொடர் குற்றியல் உரம். வன்தொடர் குற்றியல் உரம் வந்தாலே அதுக்கு பக்கத்துல கசதப வந்தா வல்லினம் மிகும். படித்து பார், அச்சு கூலி, பாக்கு தட்டு, பாக்கு தட்டு. அடுத்தது மென்தொடர் குற்றியல் உரத்தின் பின்னும் பெரும்பாலும் வல்லினம் மிகும். பாம்பு, இங்க பாருங்க, மென்தொடர் ஈற்ற அயல் எழுத்து மென்தொடர். இதுக்கு பாத்தீங்கன்னா எப்படி சொன்ன, இக்கு, இச்சு, ஈட்டு, இத்து, இப்பு, இரு. ஈற்ற அயல் எழுத்து பாக்கு, தச்சு, தட்டு, வாத்து, காப்பு, தூற்று. புரியுதுங்களா? அதே மென்தொடர் குற்றியல் உரம் பாருங்களா, இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. ஓகேங்களா? அதுல பாருங்க, பாம்பு படம், குரங்கு கூட்டம், நிறைய சொல்லலாம். புரியுதுங்களா? அப்ப மென்தொடர் குற்றியல் உரம், வன்தொடர் குற்றியல் உரம் மறக்கவே கூடாது.
அடுத்தது முற்றியல் உகரத்தின் பின்னும் வல்லினம் மிகும். முற்றியல் உகரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மாத்திரை முழுவதும் ஒலிப்பது. உகர ஓசை ஒரு மாத்திரை முழுவதும் ஒலிப்பது. இப்ப பொது தேர்வுன்னு இருக்கு. குசுடு துபுருல தூ வந்தாலும் முதல் எழுத்து குறிலா இருக்கு. குறிலா இருந்துச்சுன்னா அது முற்றியல் உகரம். முதல் எழுத்து நெடில் எழுத்தா இருந்தாதான் நெடில் தொடர் குற்றியல் உகரம் உங்களுக்கு தெரியும். இப்ப இது குறிலா இருக்கு, அப்ப இது முற்றியல் உகரம். முற்றியல் உகரத்திலையும் பாருங்களா, பொது கூட்டல் தேர்வு, பொது தேர்வு. கதவு திறந்தான், கதவு முற்றியல் உகரம். கதவு கூட்டல் திறந்தான், கதவு திறந்தான். அப்ப முற்றியல் உகரத்தின் பின்னும் வல்லினம் மிகும், மறக்கவே கூடாது. அடுத்தது அரை, பாதி, 8, 10 இந்த 4 தான் எண் பெயர்களுக்கு பின்னாடிதான் வல்லினம் மிகும். அரை, பாதி, 8, 10 இந்த 8, 10 கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன் மிகுதுன்னு. ஏன்னா இது வந்து வன்தொடர் குற்றியல் வரும். பாருங்களேன், 8, 10ன்ற எண் இருக்கு இல்லையா, ரெண்டுமே வன்தொடர் குற்றியல் வரும். அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா வல்லினம் மிகுது. மீதி வந்து அரை, பாதி, அரை காசு, அரை காசு இக்கு வருது. பாதி பங்கு இப்பு. புரியுதுங்களா? அப்ப அரை, பாதி, 8, 10 என்னும் எண் பெயர்களின் பின் வல்லினம் மிகும், மறக்கவே கூடாது. அடுத்தது நிலைமொழியின் ஈற்றில் ஈ, இரு, இழு என்னும் மெய்யெழுத்துக்கள் வந்து வருமொழி பெயர் சொல்லாக வந்தால், வருமொழி பெயர் சொல்லாக வந்தால், இப்ப பாருங்களேன், வாய் கூட்டல் சொல் பெயர் சொல், வாய் சொல். மலர் கூட்டல் கூந்தல், மலர் கூந்தல். தமிழ் கூட்டல் தென்றல், தமிழ் தென்றல். அப்ப இந்த ஈ, இரு, இழு என்னும் நிலைமொழியில முடிஞ்சிருந்து வருமொழியில வந்து பெயர் சொல் வந்தால் நிச்சயமாக அதுல வந்து வல்லினம் மிகும். தர ஒற்று ரெட்டிக்கும் போது உங்களுக்கு தெரியும், நெடிலோடு உயிர் தொடர் குற்றியல் உகரங்களுள் தர ஒற்று ரெட்டும் அப்படின்னு சொல்லுவோம். நெடிலோடு உயிர் தொடர். அப்ப பாருங்க, நெடிலோடு உயிர் தொடர்னா இது வந்து பாருங்க நெடில் தொடர் குற்றியல் உகரம். நாடு நெடில் தொடர் குற்றியல் உகரம். நெடில் தொடர் குற்றியல் உகரம் பாத்தீங்கன்னா 2 எழுத்து இருக்கணும், முதல் எழுத்து நெடில் எழுத்தா இருக்கும் இல்லையா, உங்களுக்கு தெரியும். அப்ப நாடு கூட்டல் பற்று, நாட்டு பற்று. வீடு கூட்டல் தோட்டம், வீட்டு தோட்டம். அது போல வந்து ரெட்டிக்கும் போது பாருங்க, ரெட்டிக்கும் போது வல்லினம் மிகும். புரியுதுங்களா? இப்ப பாருங்களேன், இது வந்து இட்டு கூட்டல் ஊ. தர ஒற்று ரெட்டும்னா இன்னொரு இட்டு வந்துடணும், அதான் நாட்டுப்பற்று. கயிறு கூட்டல் கட்டில், கயிற்று கட்டில். புரியுதுங்களா? கயிறு கூட்டல் கட்டில், கயிற்று கட்டில். வீடு கூட்டல் தோட்டம், வீட்டு தோட்டம். ஆறு கூட்டல் பாலம், ஆற்று பாலம். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது முரடு பிளஸ் காலை, முரட்டு காலைன்னுவோம். அப்ப அது மாதிரி தர ஒற்று ரெட்டும். உரிச்சொல்லுக்கு பின், உரிச்சொல்லுக்கு பின் வந்து சில குறிப்பிட்ட உரிச்சொல் தான் சொல்றாங்க. சால, தவ, தட. உங்களுக்கு தெரியும், உரிச்சொல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சால, உரு, நவ, தவ, நனி, கழி, கடி, கூர், மா, தட, மல்லல், வை. ஓகேங்களா? இப்ப இவ்வளவு நிறைய இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சால, தவ இது ரெண்டும் சால சிறந்தவன், தவ புதல்வன். இந்த தடவுக்கு வந்து வல்லினமும் வரும், மெல்லினமும் வரும். தடங்கன்னு சொல்லுவாங்க, தடக்கன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த தடை, இது 3க்கு மட்டும்தான் இந்த இதுல வந்து வல்லினம். புரியுதுங்களா? மா இருக்கு, சொல்லிட்டோம் மா இருக்கு. அதுக்கு அடுத்தது முன்னர் பின்னர் ஆகிய இடைச்சொற்களின் பின். உரிச்சொல் அப்படின்னா மிகைப்படுத்தி சொல்றது. இதுலயே நம்மளுக்கு வந்து ஒரு சொல் தரும் பல பொருள், பல பொருள் தரும் ஒரு சொல்ன்றதுலாம் இதுலயே இருக்கு. இது ஒரு முக்கியமான தலைப்பு, நான் அடுத்து உங்களுக்கு சொல்லுவேன். புரியுதுங்களா? இது ஒரு முக்கியமான தலைப்பு. உன்னை மிகைப்படுத்தி சொல்றது. சிறந்தவன்ற அதே சால சிறந்தவன். உன்னை மிகைப்படுத்தி சொல்றதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்கள். அதுல எதுல வல்லினம் மிகும்னா சால சிறந்தவன், தவ புதல்வன், தடக்கன், தடங்கன். புரியுதுங்களா? தடங்கன், தடக்கன். அதுக்கு அடுத்தது முன்னர் பின்னர் ஆகிய இடைச்சொற்களின் பின். இதெல்லாம் நீங்க மனப்படம் தான் பண்ணணும். முன்னர் பின்னர். புரியுதுங்களா? முன்னர் கண்டோம் இக்கு, பின்னர் காண்போம், ரெண்டுத்திலுமே வல்லினம் மிகும்.
இகர ஈற்று வினையச்சம். வினையச்சம் நடத்துறப்பே உங்களுக்கு நான் சொன்னேன், வினையச்சம் பொறுத்த வரைக்கும் 3 விதமா வரும். அடிப்படை உகர ஓசை ஒண்ணு, உ. வந்து பார்த்தான், செய்து காட்டினான், இது உகரம். அதே இகரம் பாத்தீங்கன்னா தேடி, தேடி சென்றான், தேடி சென்றான். தழுவி கொண்டான், தழுவி கொண்டான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இகர ஈற்று வினையச்சம். அடுத்து அகர ஈற்று வினையச்சம்னு ஒண்ணு சொன்னேன். அகரம் ஆ ஓசை வந்தாலே பெயரச்சம் கிடையாது. அதுக்கு பக்கத்துல பாருங்களேன், வினை சொல் போட்டாதான் பொருந்தும். தேட சொன்னான், இச் வல்லினமிகு. நன்றாக பார்த்தான், நன்றாக பார்த்தான். என கூறினான், என கூறினான். இது எல்லாமே பாருங்க அகர ஈற்று வினையச்சம். தேட, நன்றாக, என. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது அப்ப இகர ஈற்று வினையச்சம், அகர ஈற்று வினையச்சம் ரெண்டுத்திலயுமே வல்லினம் மிகும். அடுத்து அடிப்படை திசை பெயர்களின் பின் வடக்கு தெரு, வடக்கு கூட்டல் தெரு இத்து வரணும். திசை பெயருக்கு பக்கத்துல வந்தாலே வல்லினம் மிகும். எந்த திசை, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எந்த திசை வந்தாலும் வல்லினம் மிகும். மேற்கு பகுதி, புரியுதுங்களா? மேற்கு பகுதி. திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும், மறக்காதீங்க. அடுத்தது பண்பு தொகை. பண்பு தொகை நம்ம பார்த்திருக்கோம். நிறம், வடிவம், அளவு, சுவை, திசை, குணம். புரியுதுங்களா? அப்ப புது கூட்டல் செடி புதுமை, புதுமை. அப்ப அது மை போயிடுச்சு, புது கூட்டல் செடி புதுச்செடி. துவர், துவர் பாருங்களா சுவையில வருது, துவர், துவர்காய் அப்படின்னு வருது, வல்லினம் மிகுது. பண்பு தொகையில் வல்லினம் மிகும். வட்டம் கூட்டல் பலகை வட்ட பலகை. புரியுதுங்களா? பண்பு தொகையில வல்லினம் மிகும். அதான் நம்ம திசைக்கு கூட பார்த்த பாருங்க, திசைக்கு பக்கத்துல வல்லினம் மிகும்னு பார்த்த பாருங்க. ஓகேங்களா? அடுத்தது அப்ப பண்பு தொகை என்னன்னா இந்த முதல் பகுதி நிறம், வடிவம், அளவு, சுவை, திசை, குணம் இதுல ஏதாவது ஒண்ணு வரும், பக்கத்துல ஒரு பெயர் சொல் வரும். இதுதான் பண்பு தொகை. இதுல பண்பு தொகைன்றதுல தொகை பண்பு பெயர் மறைஞ்சிருக்கு. ஆனா நம்ம இதையும் அதையும் சேர்த்து எழுதுறப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா பண்பு தொகையில வல்லினம் மிகும். அடுத்தது இரு பெயரொட்டு பண்பு தொகை. இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொது பெயர் சிறப்பு பெயருடன் சேர்ந்து வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகை. இப்ப பூ என்பது ஒரு பொது பெயர், பூ என்பது பொது, எவ்வளவு பேர் பூ பெயர் சொல்லலாம். ஆனா மல்லிகை என்பது அது சிறப்பித்து ஒன்ன மட்டும் சொல்றது, அப்ப வல்லினம் மிகும். சாரை பாம்பு, பாம்பு என்பது பொது பெயர், சாரை அப்படின்றது அதை சிறப்பித்து கூறுவது, சாரை பாம்பு. அப்ப இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும், மறக்கவே கூடாது. புரியுதுங்களா? ஒரு பொது பெயர் சிறப்பு பெயர் எவ்வளவோ இருக்கு. புரியுதுங்களா? ஒரு பொது பெயர், இன்னொரு சிறப்பு பெயர், ரெண்டும் ஒண்ணு கிடையாது, ரெண்டும் வெவ்வேறு. இது பொது பெயர், இது சிறப்பித்து சொல்றது. அடுத்தது மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். மிக, மிக பெரியவன், மிக கொடிது, மிக சிறிது. அப்ப இந்த மிக என்ற சொல் மறக்க கூடாது. நிறைய சொற்கள் நான் சொல்லியிருக்கேன், ரெண்டு விஷயமா நம்ம பார்த்திருக்கோம். இதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா சொற்களை நம்ம அப்படியே மனப்பாடம் பண்றது, இன்னொன்னு என்ன ஏதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா பண்பு தொகை, இரு பெயரொட்டு பண்பு தொகை, அகர ஈற்று வினையச்சம், இகர ஈற்று வினையச்சம், இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சாதான் நம்ம அதை பண்ண முடியும். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் கான் வேர்ச்சொல், கண்ட பெயரச்சம், காணாத எதிர்மறை பெயரச்சம், காணா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அப்ப எந்த ஒரு வேர்ச்சொல் எடுத்தாலும் அதுக்கு பெயரச்சம் உண்டு, எதிர்மறை பெயரச்சம் உண்டு. ஈறு என்பது தமிழ்ல எல்லை, இது கெட்டு போனதுனால இது உருவாகும். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். இந்த ஒரு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் மட்டும் வல்லினம் மிகும், வேற எந்த பெயரச்சத்திலையும் வல்லினம் மிகாது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும். காணா புதுமை, செய் செய்த செய்யாத,
செய்யாத. இதோட ஈறு என்பது தமிழ்ல எல்லை, அது கெட்டு போய் செய்யா. அப்ப ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினமிகும் செய்யா சேர். பரவா காக்கை, பரவா காக்கை. ஓர் எழுத்து ஒரு மொழி. ஓர் எழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினமிகும் தீ பற்றியது, பூ கொய்தான், தை பொங்கல். புரியுதுங்களா? அப்ப ஓர் எழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும், மறக்கவே கூடாது. தீ பற்றியது, பூ கொடி, தை பொங்கல். ஓர் எழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும், இதை உங்களுக்கு மிக முக்கியமானது, அடிப்படை இது. என ஆக போன்ற சொல்லுறுப்புக்கு பின் என செய்வதென சொன்னான், இதற்காக செய்தான். அப்ப என ஆக இது தனியா வராது, ஒரு சொல்லோட சேர்ந்து உருபாதான் வரும். செய்வதென சொன்னான், இதற்காக செய்தான். புரியுதுங்களா? தனி குறிலை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினமிகும். தனி குறில் பாருங்க, தனி குறில் நீ, தனி குறில், அப்புறம் ஆகார சொல். நிலா சோறு. கனா கண்டேன் தோழி, கனா கண்டேன், கனா கண்டேன். அப்ப ஆகாரம்னா இதை பாருங்க, இல் கூட்டல் ஆ, இன் கூட்டல் ஆ, இதுதான் ஆகார சொல். அந்த ஆகார சொல் வந்து பாத்தீங்கன்னா தனி குறிலுக்கு அப்புறம் வரணும். அப்படி ஒரு ஆகார சொல் வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். புரியுதுங்களா? அடுத்தது ஓமை தொகையில் வல்லினம் மிகும். ஓமை தொகை சில உருவகங்கள். ஓமை தொகை உருவகம் நிமிஷம் நல்லா கவனிங்க. ஓமை தொகை உருவகம் அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது, எப்படி சார் பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறதுனா, ஓமை தொகை என்பது பொய் வந்து முன்னாடி இருக்கும். ஓமை தொகைன்னா பொய் வந்து முன்னாடி இருக்கும், உருவகம்னா உண்மை முன்னாடி இருக்கும். இவ்வளவுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? அப்ப இந்த ஓமை தொகை உருவகத்துல ஒரு பொய் உண்மையை மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எது பொய் ஃபர்ஸ்ட் இருந்தா ஓமை தொகை, உண்மை முன்னாடி இருந்தா உருவகம். இதுதான் கான்செப்ட். இப்ப பாருங்களேன், மலர் பாதம்னு இருக்கு, மலர் பாதம். இதுல எது உண்மை எது பொய்ன்னு பாருங்க. மலர் என்ற இது பொய், பாதம் என்பதுதான் உண்மை. அந்த பாதத்தை வந்து மலரோடு ஒரு பொய்யான ஒரு செய்தியோட ஒப்பிடுறாங்க. அப்ப இது ஓமை தொகை. ஓமை தொகையில வல்லினம் மலர் பாதம். முத்து பல்லுன்னு இருக்கு. அப்ப பல் என்பது உண்மை, முத்து என்பது பொய். முத்து போன்று அப்படின்றது ஒரு பொய்ய சொல்றாங்க. புரியுதுங்களா? இதுல வந்து நீங்க இந்த போன்ற போல புறைய உர ஒப்ப அந்த இதெல்லாம் நீங்க இல்ல. நான் சொல்ற கான்செப்ட் உங்களுக்கு என்னன்னா, ஓமை தொகை உருவகத்தை ரெண்டா பிரிக்கணும். இப்ப முத்து பல்லுன்னு இருக்கா, அது ரெண்டா பிரிக்கணும். முதல் பகுதி பொய், ஓமை தொகை. இரண்டாவது பகுதி உண்மை. இப்ப அடுத்தது வந்து பாருங்களா, உருவகம். சில உருவகங்களில் வல்லினம் மிகும். மொழி தேன் அப்படின்றது, இதை ரெண்டா பிரிக்கிறேன் பாருங்க. பிரிச்சா முதல் பகுதி மொழி என்பது உண்மை, அது தேன் போல பொய்யான ஒரு செய்தி அப்படின்றது. தேன் என்பது பொய், அப்ப இது மொழி என்பது உண்மை, அப்ப இது உருவகம். சத்தியத்தி, சத்தியம் என்பது உண்மை, சத்தியம் என்பது உண்மை. இப்ப காந்தியடிகள் நடத்திய போராட்டம் சத்தியத்தை போல் பரவியதுன்னா சத்தியத்தை தான் அவர் பரப்பினார். புரியுதுங்களா? அப்ப இதுதான் உண்மை. தீ என்பது பொய், அவ்வளவு வேகமா பரப்புறதுன்றதுக்கு ஒரு பொய்யை சொல்றாங்க. அப்ப இந்த ஓமை தொகை உருவகம் நீங்க கம்பேரிசன் பண்றப்ப பாத்தீங்கன்னா முதல்ல பொய் வரும், அதுக்கடுத்து உண்மை வந்துச்சுன்னா அது ஓமை தொகை. அதே எடுத்த உடனே உண்மை வந்துட்டு அப்புறம் பொய் வரும். புரியுதுங்களா? இது எளிமையா நீங்க நம்ம படிச்சு பார்த்து புரிஞ்சிட்டாலே உங்களுக்கு எது உண்மை பொய்ன்றது தெரியும். அப்ப ஓமை தொகையிலும் வல்லினம் மிகும், சில உருவகங்களிலும் வல்லினம் மிகும். இந்த மொழி தேன் சத்தியத்தி இதெல்லாம். ஓகே, இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நீங்க வந்து ஒரு தடவை நோட்ல எழுதிங்க, எழுதிட்டு ஒரு தடவை நல்லா திருப்பி பாருங்க. இதுல வந்து உங்களுக்கு வந்து இந்த வேற்றுமை தொகையெல்லாம் நான் சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும், எது எதுல வரும். இப்ப எதுல வரும்ன்றதெல்லாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப அடுத்த வகுப்புல வந்து வல்லினம் மிகா இடங்களை பத்தி பார்ப்போம். அதுக்கும் இலக்கண குறிப்புகளோடு தொடர்புடையதுதான் அதுவும். அப்ப இந்த வல்லினம் மிகும் இடம் நான் இப்ப கிட்டத்தட்ட 31 சொல்லியிருக்கேன். இந்த 31லயும் நீங்க ரொம்ப தெளிவா இருந்துட்டீங்கன்னா எதுல வந்தா வரும்ன்ற விஷயத்த நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? நிறைய பேர் வந்தாலே வல்லினம் மிகுந்து நம்ம போட்டுருவாங்க, அதெல்லாம் தவறு. புரியுதுங்களா?
அப்ப இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கும். இந்த 31 விஷயமும் முக்கியம். ஏதேனும் விடுபட்டு இருந்தாலும் நான் அடுத்த வகுப்புல நான் உங்களுக்கு நடத்துறப்ப சேர்த்து அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.